ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நீங்க எத பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ரோபோட் சிடிஎஃப் சேலஞ்ச் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஸோ direct.tryacme.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில மிஸ்டர் ரோபோட் சிடிஎஃப் இருக்கும். ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அப்படி இல்ல அப்படின்னா, இதோடைய ஓஜி சேலஞ்ச் ஒண்ணு இருக்கு. ஓஜி சேலஞ்சுனா, இதுக்கு முன்னாடி மொத இந்த பர்ட்டிகுலர் சேலஞ்ச் வந்து எதுல வந்தது பார்த்தீங்கன்னா, வன்ஹப் தான். ஸோ அதுதான் வந்து ஓஜி ஒரிஜினல். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இதே மிஷின எடுத்துட்டு வந்து ட்ரையாக்மேல வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ 2த்துக்கான சேலஞ்ச் சொல்யூஷன் எல்லாமே ஒண்ணு தான். ஓகேவா? ஸோ இந்த ஓவா ஃபைல் இருக்குல்ல, இத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட்டு எப்போ வந்ததுன்னா, 2016ல வந்தது. அப்பதான் வந்து மிஸ்டர் ரோபோட் ஷோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அமேசான் பிரைம்ல இப்ப இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அது மோஸ்ட்லி ரியல் ஹேக்கிங்க பத்தி இருக்கும். மோஸ்ட்லி எப்படி ஹேக் பண்றாங்க அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் எவ்வளோ சினிமாஸ் பார்த்துருப்போம். பட் மிஸ்டர் ரோபோட்ல வந்து தெளிவா ஒரு ஹேக்கர் எப்படி சிந்திப்பான், அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி நடக்கும், வல்னரபிளா எப்படி அவங்களோட திங்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. லைக் வெப்சைட்ஸ், ஆப்ஸ் எல்லாமே. ஸோ அத பத்திலாம் இருக்கும். ஓகேங்களா? அது நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க. ஸோ அந்த சமயத்துல வந்தது தான் இந்த பர்ட்டிகுலர் சிடிஎஃப் சேலஞ்ச். அ அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மூவிஸ பத்தின சில சீன்ஸ் எல்லாமே இந்த மிஷின்ல வரவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ரைட் அப்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரைட் அப்ஸுமே வேணும்னா நீங்க இதில போய் பார்த்துக்கலாம். வாக் த்ரூஸ் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, அப்படி இல்லனா என்னோட வீடியோ கூட பார்க்கலாம் இப்போ. ஓகேவா? ஸோ நீங்க ஜஸ்ட் இந்த பர்ட்டிகுலர் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு 2 டாஸ்க் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நீங்க எப்படி ஓப்பன் விபிஎன் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். நான் வந்து ஓப்பன் விபிஎன்ல கனெக்ட் பண்ணல. பட் ஓகே, சவுண்ட் அதிகமா வருதுன்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் லோ இட். ஸோ இத நீங்க ஜஸ்ட் கம்ப்ளீட்ன்னு குடுத்துக்கோங்க. நீங்க ஓப்பன் விபிஎன் யூஸ் பண்ற மாரி இருந்தால். பட் ஐ ஆம் யூசிங் ட்ரையாக்மேயோட அட்டாக்கர் பாக்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ ஐ டிட்ன்ட் நீட் இட். ஸோ அத கம்ப்ளீட்ன்னு குடுத்துட்டு டைரக்ட்டா ஹேக் த மெஷின் அப்படின்னு போய்க்கோங்க. ஸோ இதில வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் பாக்ஸ் இருக்குல்ல, மிஸ்டர் ரோபோட் ஸ்டைல் பாக்ஸ் வந்து நீங்க ரூட் பண்ணணும். ஓகேவா? அத நீங்க ரூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாரி 3 கீஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. யூசுவலா உள்ள சிடிஎஃப் ஸ்டைல்ல ஃபிளாக் ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதேமாரி இதில வந்து கீஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. யூ ஜஸ்ட் நீட் டூ ஃபைண்ட் இட் அவ்வளோதான். அந்த கீய நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, யூ டன் வித் த சேலஞ்ச். ஸோ இங்க வந்து உங்களுக்கு மெஷின் குடுத்துருப்பாங்க. டார்கெட் மெஷின். யூ ஜஸ்ட் நீட் டூ கிளிக் இட் அண்ட் ஸ்டார்ட் இட். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோனே உங்களுக்கான ஐபி வரும். இதுதான் உங்க டார்கெட் மெஷினோட ஐபி. இதான் அதோட ஹோஸ்ட் நேம்னு நெனைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் டைரக்ட்லி ஐ அம் கோயிங் டூ மை அட்டாக்கர் பாக்ஸ். நான் அதில ஏதாவது வெப்சைட் ஃபர்ஸ்ட்டு ரன் ஆகுதான்னு செக் பண்றேன். இட்ஸ் லுக்ஸ் லைக் எ வெப்சைட் ரன்னிங். பட் இது வந்து ஒரு லினக்ஸ் மிஷின் ஸ்டார்ட் ஆனா எப்படி இருக்கும்? அந்த மாரியான ஸ்க்ரீன்ஸ் வந்து வருது. பட் பேரலலா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு என்மாப் ஸ்கேன் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன் உங்களுக்கு தெரியிற மாரி. ஸோ என்மாப் -sc ஃபார் ஆல் ஸ்கிரிப்ட்ஸ், sv வெர்ஷன் டிடெக்ஷன், -pn ஆல் போர்ட் ஸ்கேன் அண்ட் -pn எனக்கு பிங் வேணா டிசேபிள் பண்றதுக்கு அண்ட் -p4 டூ ஸ்பீட் அப் த ஸ்கேன். ஓகேவா? ஸோ இது எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, தேர் இஸ் சம் இஷ்யூ. ஓகே, இது புதுசா வருது இந்த மாரி இஷ்யூ. ஸோ இது வந்து நீங்க சிஸ்டம் டிஎன்எஸ் பயன்படுத்துற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே, நவ் த இஷ்யூஸ் ரிசால்வ்ட். ஓகே, எப்பயுமே நீங்க லினக்ஸ பயன்படுத்தும்போது மட்டும் இந்த மாரி நெறைய இஷ்யூஸ், புது புது டிபெண்டன்சி இஷ்யூஸ் இதெல்லாம் வரும். இதெல்லாம் தான் லேர்னிங் உங்களுக்கு. பட் இதுவே நீங்க ஒரு விண்டோஸ்லாம் நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி அ என்ன சொல்றது? ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். அப்படியே வொர்க் ஆகும். ஸோ அது யூசுவலா யார் வேணாலும் பண்ணலாம். அது வந்து ஒரு எண்ட் யூசருக்கானது. விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். பட் இதுவே ஒரு லினக்ஸ்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நீங்க யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரும். அத எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு நீங்க கூகுள் பண்ணுவீங்க. இல்ல அதில வர எரர் மெசேஜ வந்து படிச்சு இது பண்ணுவீங்க. ஸோ யூ ஹேவ் சம் திங்கிங் எபிலிட்டி வைல் யூசிங் லினக்ஸ். பிகாஸ் நான் லினக்ஸ்ல நெறைய ஃப்ளேவர்ஸ் பயன்படுத்தியிருக்கேன். ஆ யாஹ்! ஸோ ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ்லயும் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கும். அது என்னன்னு நீங்க கூகுள் பண்ணி பார்க்கணும். நல்லாருக்கும். அதான். ஓகேவா? ஸோ பேரலலா இது ரன் ஆகட்டும். ஸோ 55% டன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஒரு லினக்ஸ் டெர்மினல் மாரி ஓப்பன் ஆயிடுச்சு இந்த பர்ட்டிகுலர் என்ன சொல்றது? இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்ல. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இங்க இருக்க கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஹூ அம் ஐ சிஸ்டம் கமாண்ட்ஸ்லாம் ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். நோ கமாண்ட் நாட் ஃபவுண்ட், எல்எஸ், யூனி மைக்னை எதுவுமே ஒர்க் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். யோ நோ இட்ஸ் நாட் ஒர்க்கிங். கிளியர் கூட ஒர்க் ஆகாது. ஸோ ப்ரிப்பேர்ன்னு குடுக்குறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே. என்னய்யா டிவி ஓடுது. யூ ஆர் நாட் ஃப்ரீ, யூ ஆர் ஓன்ட். ஓகே. அந்த படத்துல வர ஃபர்ஸ்ட்டு சீன்லாம் வந்து வருது. ஓகே. விஆர்எஃப் சொசைட்டி. இந்த சேலஞ்ச் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட்டு சிடிஎஃப்ன்னு கேள்விப்படும்போது இந்த பர்ட்டிகுலர் இந்த ஓவர் த ஒயர் பண்டிட் இந்த இதெல்லாம் இருக்கும்ல. அதுக்கப்புறம் நான் பார்த்த ஒரு செம்மையான மிஸ்டர் ரோபோட் சிடிஎஃப் வந்து இதுதான். அப்போ நான் வந்து இந்த வாக் த்ரூஸ் படிக்கும்போது எனக்கு ஒரே கன்ஃப்யூஷன். என்ன இது ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னா, பட் ஆஃப்டர் சம் டைம் ஆஃப்டர் டூயிங் சம் பாக்ஸஸ், ஹேக் த பாக்ஸோ இல்ல ட்ரை ஹேக் மீ அதெல்லாம் பண்ண அப்புறம் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு எனக்கு. என்னடா இது இவ்ளோ ஈஸியா இருக்கே! இது அப்ப நமக்கு புரியாம இருந்தது அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஹெல்ப் கமாண்ட். ஓகே. அப்புறம் எஃப் சொசைட்டி. மேபி இது எல்லாமே நம்ம டைப் பண்ணா எதுவுமே இங்க ஒர்க் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் ட்ரையிங் திஸ். ஓகே. ஆர் யூ ரெடியா டூ ஜாயின் எஃப் சொசைட்டி? ஓகே. இதெல்லாம் ஜஸ்ட் விஷுவல்ஸ்ன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ மத்தபடி நம்ம இதுல எதுவுமே பண்ண முடியாது. இஃப் இஃப் யூ கேன் ஏபிள் டூ ரன் எனி சிஸ்டம் கமாண்ட்ஸ் நம்ம வந்து இங்க ரிவர்ஸ் ஷெல் மாரி போட்டு வி கேன் டேக் இட் இன் ஆர் ஓன் சிஎம்டி சாரி டெர்மினல்ல எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ என்மேப் முடிஞ்சிருச்சு. அவுட்புட் ஸ்கேன். ஸோ போர்ட் 22ல ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் ரன் ஆகுது. போர்ட் 80 அண்ட் 443ல அப்பாச்சி சர்வர் அதாவது இந்த வெப்சைட் ரன் ஆகுது. ஓகே. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது வந்து ஒரு லினக்ஸ் பாக்ஸ். இது நமக்கு இங்கேயே தெரிஞ்சிருச்சு லினக்ஸ் மிஷின் தான் அப்படின்னு. ஓகே. வேறு என்ன பண்ணலாம்? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அகெயின் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை மட்டும் காப்பி பண்ணி டைரக்ட்லி ப்ரூட் ஃபோர்ஸிங் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் டேக்கிங் நியூ விண்டோ பஃப் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் தட் இஸ் ஃபாஸ்டர். அண்ட் எங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கான வேர்ட் லிஸ்ட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட். ஓகே. செக் லிஸ்ட். அப்புறம் செக் லிஸ்ட்டில் வந்து டிஸ்கவரி வெப் கண்டென்ட். இப்போ வந்து நான் எப்பயும் யூஸ் பண்ணுற லார்ஜ் வேர்ட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபஃப்ங்கிறது டூல் டைரக்ட்லி ப்ரூட் ஃபோர்ஸ். இங்கே நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். கோபஸ்டர், டர்பி எது வேணாலும் பயன்படுத்தலாம். பட் ஐ ப்ரிஃபர் திஸ் அண்ட் ஐஃபன் யூ ஃபார் யூஆர்எல். அண்ட் எங்கே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போகிறீங்க ஐஃபன் டபிள்யூ ஃபார் வேர்ட் லிஸ்ட். ஸோ ஐ ஜஸ்ட் டேக்கன் ஒன் ஆஃப் த வேர்ட் லிஸ்ட் ஃப்ரம் செக் லிஸ்ட் த ராஃப்ட் லார்ஜ் வேர்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ இட் வில் டூ தி ஃபர்ஸ்டிங் அண்ட் கிவ் யூ வாட் ஆர் த files, folders, directories which are available, hidden files and directories. So there are images இருக்கு. It looks like a directory. Let's see. Okay, it's a forbidden directory. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்க்கலாம். WP கண்டென்ட்னு இருக்கு. இது எல்லாமே வந்து ரீடைரக்ஷன் தான் ஆகுது. மேபி இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி டைரக்டரிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இங்கே எதுவுமே வந்து ஷோ ஆகலை. WP content, WP includes, மேபி இது வந்து ஒரு வேர்ட் ப்ளஸ் வெப்சைட்டுன்னு நினைக்கிறேன். அதான் WP வருது. ஓகேவா? JS ஃபைல்ஸ் இருக்குது. WP admin இருக்குது. ஓகே. இட் லுக்ஸ் லைக் லாகின் பேஜ். WP admin இருந்தா யா இட்ஸ் அ லாகின் பேஜ். ஓகே. வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லாகின் இருக்குது. அட்மின், XML, RPC, பிளாக். வேறு என்ன இருக்குது? 200 ரீட்மி ஃபைல். ஓகே. மோஸ்ட்லி இதில் 301 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ஷன் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. வாட் யூ கேன் டூ, நீங்கள் வந்து மேட்ச் கேஸ் பண்ணலாம். எனக்கு வந்து 200 மட்டும்தான் வேணும்னா எம்சி அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் கோடு கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த பர்டிகுலர் 200 மட்டும் வரும். ஸோ இது கூட வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 401, 301, 303, மோஸ்ட்லி 301, அது கூட 500 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே மேட்ச் கேஸ் வந்து 200 மட்டும் கொடுக்குறேன். ஸோ 200 ஸ்டேட்டஸ் கோட் மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ தட் உங்களுக்கு வேறு எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ரீட்மி ஃபைல் இருக்குது. மேபி ரீட்மி ஃபைலில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கா?
ஓகே. ஐ லைக் யூ வேர் யூ ஹெட். ஹவெவர் ஐ அம் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ இதில் வேறு ஏதாவது இருக்கா? விபிஎஸ் சோர்ஸில் போய் பார்ப்போம். எதுவும் இல்லை. ஓகே, வேறு என்ன பேஜஸ் இருக்குது நமக்கு? ஓகே, லைசன்ஸ் அப்படின்னு இருக்குது. லைசன்ஸ் இதுவுமே இன்ஃபர்மேஷனல் தானா? லெட்ஸ் see. ஓகே, இங்கே என்ன இருக்குன்னா, வாட் டு யூ டூ? ஜஸ்ட் புல் கோட் ஃப்ரம் ரேபிட் 9 ஆர் சம் ஷிட் சின்ஸ் வென் டிட் யூ பிகம் அ ஸ்கிரிப்ட் கிட்டி அப்படின்னு இருக்கு. அண்ட் ஜஸ்ட் சீயிங் வியூ பேஜ் சோர்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. இதே பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, டு யூ வாண்ட் த பாஸ்வேர்ட் ஆர் சம்திங் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, கீழே வந்து ஏதோ பாஸ்வேர்ட் மாதிரி இருக்குது. இட் லுக்ஸ் லைக் base 64. Okay, let's copy it and keep it in a notepad file. ஸோ இதில் வந்து சப்ளைம் தான் யூஸ் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் எடிட்டர், booting up. ஓகே, என்னாச்சு? சம்திங். சப்ளைம் எவ்வளோ நேரம் ஓப்பன் ஆகுதான்னு தெரியல. ஓகே, டபிள்யூபி கான்ஃபிக், டபிள்யூபி க்ரான். ஸோ நிறைய ஃபைல்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸ்டில் லோடிங் ஆப். இதுக்கு பின்னாடி இருக்கா? வரல. ஓகே, ஒரு வழியாக வந்துருச்சு சப்ளைம். ஸோ இங்கே வந்து ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி இருக்குது. வில் டூ இட். இது லுக்ஸ் லைக் base 64. இதை நம்ம கிராக் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் பேரலி. ஸோ இதில் புது விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. base 64 டீகோடர் ஆன்லைனில் இருக்கும்ல, அதை எடுத்து நீங்கள் டீகோட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ட்ரை டு டீகோட் இட். ஸோ நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக நெட்ஒர்க் பென் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்ட்டாக இருக்கட்டும், டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸிங், நிக்டோ, அப்புறம் வேறு என்ன, என்மேப், இதெல்லாம் நீங்கள் ரன் பண்ணுவீங்க. அப்புறம் பேரலாக வந்து என்ன, ஓகே, நமக்கு வந்து இது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி இருக்குது. ஸோ வில் டேக் பேட்டர்ன் திஸ் பர்டிகுலர் நோட் பேட். ஸோ எல்ஐட் அப்படிங்கிறது யூசர் நேம், இது வந்து பாஸ்வேர்டுன்னு நினைக்கிறேன். வில் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைசன்ஸ் பேஜில் வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் கோடட் ஹேஷ் கிடச்சிது. அதை நம்ம base 64ன்னு நமக்கு பார்த்தாவே தெரிஞ்சுது. ஸோ வி டன் டீகோடிங் இட். ஈவன் எனக்கு வந்து அது என்ன ஹேஷ்ன்னு தெரியலனா, யூ கேன் இன்ஸ்டால் திஸ் ஆப். கெட் இன்ஸ்டால் ஹேஷ் ஐடி. இந்த பேக்கேஜ் இல்லையா, ஐடென்டிஃபையர்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பிப் இன்ஸ்டால்லே வந்து பிப் இன்ஸ்டால் ஹேஷ் ஐடி. இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் மூலிமா உங்களுக்கு கிடைக்கிற ஹேஷ் என்ன வேல்யூன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து oops, something fishy. That phone install ஆகலையா? Let me try it again. No, it's not installed. இது இல்லை, இது ஒர்க் ஆகாது ஆக்சுவலி. ஹேஷ் ஐடி இன்ஸ்டால். தான் ஆக்சுவலி இதான் நான் பயன்படுத்தினேன். ஏன் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. சம் இஷ்யூஸ். இப்போ ஒர்க் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹேஷ் ஐடி கமெண்ட் நாட் ஃபோன். ஆக்சுவலி காலையில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஹேஷ் ஐடென்டிஃபையர் இன்ஸ்டால். இதுதான் ஆக்சுவலி, இது அந்த ஹேஷ் ஐடி. இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஐடின்னு கேட்கும், சாரி என்ன ஹேஷ் வேல்யூன்னு கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் ஆகும். பட் ஏன் வந்து இதில் இன்ஸ்டால் ஆகலன்னு தெரியல. லெட் மீ செக் இட். ஸ்டாம்ப் ஸ்டோர்லேயுமே இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம். ஓகே, இதில் கொடுத்துருக்க மாதிரி பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்னாப் இன்ஸ்டால் ஹேஷ் ஐடி. ஸ்னாப் இருக்காதுல? யா. ஓகே, இன்ஸ்டாலிங். வேறு ஏதாவது நமக்கு டைரக்டரிஸ் கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம் பேரலி. ஓகே,
இது இப்போ ஒரு வழியா இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையா? இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, இதுலேருந்து ஹேஷ் எப்படி கொடுக்கணும்னா ஹேஷ் ஐடி ஹேஷ் உங்களுக்கு கிடைச்ச ஸ்ட்ரிங் கொடுத்து பார்ப்போம். ஓகே, நாட் ஃபவுண்டுன்னு வருது. மேபி இது செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். MD5 சாரி base64 என்கோடிங். இது நமக்கு தெரியுது. ஏன் இந்த டூல் டைரக்ட் பண்ணலான்னு தெரியும். ஓகே, லெட்ஸ் லீவ் இட். ஸோ இப்போ என்ன பண்ணான்னா, ஸோ வி காட் சம் க்ரெடென்ஷியல்ஸ் ரைட். திஸ் ஒன் எலைட், அப்புறம் இந்த பாஸ்வேர்டு. இது வந்து நமக்கு லாகின் பேஜ் இருக்குல்ல, WP அட்மின், இதில் லாகின் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ இதுதான் லாகின் பேஜ். ரொம்ப ஜூம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். If we can able to log in, there is another method to get a shell from WordPress. Okay, login பண்ணுறேன். It's logging in. Looks like. ஓகே, இங்கே வேப்லைசரில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னலாம் டெக்னாலஜி ஸ்டாக் யூஸ் பண்ணுறாங்க. PHP, WordPress. ஸோ மோஸ்ட்லி WordPressனால் அது கண்டிப்பாக PHP ப்ரோக்ராமில் தான் இருக்கும். அண்ட் பிளாக்ஸ், Hadoop, MySQLDB யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணும். அண்ட் ரிட்டையர்.jsல என்னென்ன வல்னரபிள் காம்போனன்ட் இருக்குது, இந்த சிவிஸ் வச்சு நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு ஆடிசே ஆர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஒன்று தான் இருக்குது. பட் ஆர்பிட்ரி கோட் இன்ஜெக்ஷன் வியா டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ யூஸ்வலி வந்து இந்த மாதிரி வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் நீங்கள் பார்க்குறீங்க, யூ கோட் அ லாகின் ஆஃப் அ வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் அப்படின்னா தெர் இஸ் அ ஒன் வே டு கெட் அ ஷெல் அவுட் ஆஃப் இட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பியரன்ஸில் போயிட்டு எடிட்டர், இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு அக்சசபிளாக இருந்துச்சுன்னா யூ கேன் ட்ரை அப்லோடிங் a reverse shell in any of the files and you will be getting it. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆர் எல்ஸ் திஸ் இஸ் அ மேனுவல் மெத்தட் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இல்லை நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, எனக்கு மேனுவல் பிடிக்காது, ஐ நீட் டு டூ சம் என்ன சொல்கிறது மெட்டாஸ்ப்ளாய்ட் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, மெட்டாஸ்ப்ளாய்ட்லேயும் ஒரு இது இருக்குது, விபி அட்மின் ஷெல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இதுதான் அது. Rapid7 அந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த ஸ்கேனர் நீங்கள் கொடுக்கணும். இந்த எக்ஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஜஸ்ட் ஜூமிங் இட். ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுக்கு உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது அட்மின் அண்ட் க்ரெடென்ஷியல்ஸ், அதை கொடுத்துட்டு அப்புறம் டார்கெட் செட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அ ஷெல் அவுட் ஆஃப் இட். ஸோ இது வந்து ஜஸ்ட் டு ஸ்பீட் அப் த ப்ராசஸ். பட் ஐ எம் நாட் கோயிங் டு டூ திஸ் பிகாஸ் இது யார் வேணாலும் பண்ணலாம், எந்த ஸ்கிரிப்ட் கிட்டி வேணாலும் பண்ணலாம். ஸோ வில் ட்ரை டூயிங் தி மேனுவல் மெத்தட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இப்போது நான் இந்த 404 டெம்ப்ளேட் இருக்குல்ல, 404.php எந்த PHP ஃபைல் வேணாலும் நான் எடுத்துக்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு ரிமூவ் திஸ் கண்டென்ட். ஐம் கோயிங் டு அப்லோட் அ ரிவர்ஷல் ஸோ தட் ஐ வில் பி கெட்டிங் அ ரிவர்ஷல் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் டார்கெட். ஓகேவா? ஸோ ஃபார் ரிவர்ஷல் நம்ம மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவோம், பென்டெஸ்ட் மங்கி ரிவர்ஷல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, ஹேக் டூல்ஸ் ஃபயர்ஃபாக்ஸில் இருக்கும், அதில் PHP ரிவர்ஷலில் உங்களோட காலி மஷின் ஐபி அண்ட் யூ கேன் கிவ் த லிசனிங் போர்ட் ஐபி. ஓகேவா? ஸோ காலி மிஷின் ஐபி அப்படின்னு சொல்லும் போது இங்கே நான் வந்து ட்ரைஆக்மியோட அட்டாக்கர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் வந்து ENS5 ஐபி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் சாரி இஃப் கான்ஃபிக் ENS5, இதுவே நீங்கள் ரிவர்ஷல் எடுக்கும்போது நீங்கள் ஓப்பன் VPNல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10.0 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோட ஐபி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இந்த ஐபியை கொடுக்குறேன். அண்ட் மறுபடியும் இங்கே போயிட்டு PHP ரிவர்ஷல் ஐபி கொடுத்துக்கோங்க. அண்ட் 1337 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் பென்டெஸ்ட் மங்கியோட ரிவர்ஷல். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். சரி, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஐபிஎன் போர்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு இதில் எந்த ஷெல் இருந்தாலும் அதில் இந்த ஐபிஎன் போர்ட் வந்து அப்ளை ஆகிடும். அதே தான் வந்து இங்கேயுமே நீங்கள் இந்த சிங்கிள் லைனர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கள்ல, இங்கேயுமே அப்ளை ஆகிடுச்சா? ஸோ ஒவ்வொரு தாட்டியும் நீங்கள் MSF வேணும் போகணுன்னு அவசியம் இல்லை. யூ கேன்
ஈஸிலி மேக் இட் அப் ஹியர். ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலீட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் டு கன்ஃபார்ம் இங்கே ஐபி அண்ட் போர்ட் வந்து அப்ளை ஆகிடுச்சான்னு பாருங்கள். ஸோ ஐபி அண்ட் போர்ட். ஓகேவா? ஸோ இது முடிஞ்ச அப்புறம் அப்டேட் கண்டென்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஒன்ஸ் இது வந்து அப்டேட் ஆகிடுச்சு, பிஃபோர் ட்ரிகரிங் த ரிவர்ஷல் நம்ம என்ன பண்ணலாம்னா என்சி என்எல்பிபி 1337. ஓகேவா? ஸோ நான் இந்த பர்டிகுலர் போர்ட்டில் என்னோட அட்டாக்கர் பாக்ஸில் லிசன் பண்ணுறேன். இப்போது நான் இந்த 404 ஃபைலை வந்து நான் ட்ரிகர் பண்ணணும் இந்த பர்டிகுலர் வெப்சைட்லேருந்து. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த பர்டிகுலர் 404.php எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூபி கண்டென்ட் அப்படின்ற ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க டேரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸிங்கில். இதுக்குள்ளார தான் அது இருக்கும். ஸோ யூஸ்வலாக சில வெப்சைட்டில் இது வந்து டேரக்டரி லிஸ்டிங்காக வந்து செயல்படும். பட் இங்கே வந்து டேரக்டரி லிஸ்டிங் எதுவுமே இல்லை. ஸோ டேரெக்டாக இதில் 404.php அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த டபிள்யூபி ஐஃபன் கண்டென்ட்டுக்குள்ளார. ஓகேவா? ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா just check it up in your terminal. You will be getting a reversal from this particular machine. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன லாகின் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டீமன் அப்படின்ற ஒரு யூசர். ஸோ இது வந்து மோஸ்ட்லி சூடோ யூசராக இருக்காது. ஸோ -i அப்படின்னு கொடுங்க. ஸோ யூ வில் பி கெட்டிங் அ சம்வாட் ப்ராப்பர் ஷெல். பட் இதுவுமே வந்து ப்ராப்பர் ஷெல் கிடையாது. யூ நீட் டு டூ அ டிடிஒய். அப்போ தான் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற டெர்மினல் மாதிரி இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இதை ரீநேம் பண்ண முடியுமா? செட் டைட்டில் ஷெல் மிஸ்டர் ரோபாட் அப்படின்னு கொடுக்குறேன். சும்மா ஜஸ்ட் ஃபார் மை ரெஃபரன்ஸ் பிகாஸ் வி மே யூஸ் அதர் டேப்ஸ் ஆல்சோ. ஸோ இதை நான் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து டிடிஒய் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் பைத்தான் வந்து ஒர்க் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ விச் பைத்தான் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதில் வந்து பைத்தான் இருக்குது. ஸோ தட் ஐ கேன் டூ தி டிடிஒய். ஸோ டிடிஒய் பண்ணால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலான ஷெல் வந்து கிடைக்கும். ஸோ இங்கேயும் கொடுத்துருப்பாங்க ஏன் வந்து டிடிஒய் ஸ்பேன் ஷெல் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ஐ ட்ரை டு ரன் திஸ் கமாண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு we need to run few more commands. அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஷெல் கிடைக்கும். அதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் இட். ஆர் எல்ஸ் ஒன் மோர் திங் நீங்கள் பண்ணலாம். என்னன்னா உங்களுக்கு நார்மல் யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் கிடச்சிச்சு. இப்போ வந்து டீமன்ங்கிறது ஒரு நார்மல் யூசர் கிடையாது. யூ won't have any permission out of it. பட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா யூ கேன் ரைட் யூ கேன் கிரியேட் அ பேர் ஆஃப் ஷெல்ஸ், சாரி பேர் ஆஃப் கீஸ். அதில் உங்களோட பப்ளிக் கீ எடுத்து இந்த மெஷின்குள்ளார எஸ்எஸ்ஹெச் ஆத்தரைஸ் கீக்குள்ளார போட்டிங்கன்னா இட் வில் ஒர்க். ஸோ யூ கேன் கனெக்ட் டைரக்ட்லி ஃப்ரம் யர் கால். ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் சி கொடுத்துட்றேன். தென் ஐ ட்ரை ரன்னிங் திஸ். அதுக்கப்புறம் வி நீட் டு ரன் ஃபியூ மோர் கமாண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஷெல் இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ கிளியர்னு கொடுக்குறேன். கிளியர்னு கொடுத்தோடனே மேலே போயிடுச்சா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பரான ஷெல் மாதிரி இது ஒர்க் ஆகும். ஸோ நவ் நோ வரிஸ். இப்போ நம்ம டேரெக்டாக ஹோம்குள்ளே போகலாம். சிடி ஹோம். இதில் என்னென்ன யூசர் ஃபஸ்ட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் ரோபாட் உபுண்டு அப்படின்னு இருக்குது. ஸோ ரோபாட் லுக்ஸ் லைக் அ யூசர். ஸோ ரோபாட் போங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இது வரைக்குமே ஒரு ஃப்ளாக் கூட நமக்கு கிடைக்கலல்ல. மேன், நம்ம இங்கே ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். நம்ம இந்த டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸிங் பண்ணும்போது நமக்கு ரோபாட்ஸ் அப்படின்ற ஒரு பாத் கிடைச்சது. அதுவுமே நம்ம விசிட் பண்ணாமல் டேரெக்டாக இது உள்ளார வந்துட்டோம். நோ இஷ்யூ. இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ரோபோட்.txt மாதிரி ஒரு ஃபைல் அவங்க வச்சுருந்தாங்க. இது இருக்கா? இதில் 2 ஃபைல் இருக்குது உங்களுக்கு ரோபோட்ஸ்குள்ளார. மோஸ்ட்லி இதில் வந்து இது மட்டும் தான் இருக்கும். பட் இது ரெண்டுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ஃபைலை ரீட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கீ 1 ஆஃப் 3னா ஃபஸ்ட்டு கீ இது தான். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுங்க. ஓகேவா? இது கரெக்டான கீ தான். அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் அனதர் ஃபைல் fsociety.dig அப்படின்னு இருக்குது. ஓகேவா?
ஸோ ஐ கெஸ் இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் டவுன்லோடிங் ஆர் சம்திங் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்படி பண்ணோம்ல, நமக்கு ஹார்ட் கோடட் சீக்ரெட் கிடைச்சது. அதை எடுத்து நம்ம என்ன சொன்னோம், எந்த ஒரு லாகின் ப்ரூட் ஃபோர்ஸ் எதுவுமே பண்ணாமல் வி டைரக்ட்லி லாக்ட் இன் அந்த பேஸ் 64 டீகோட் பண்ணி பண்ணோம். பட் ஐ டூ சீன் சம் அதர் சேலஞ்சஸ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த எஃப் சொசைட்டி டிக் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் வேர்ட் லிஸ்ட்டை எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு தே யூஸ் ஹைட்ரா. அந்த வேர்ட் ப்ரெஸ் லாகின் இருக்குல்ல, அதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அது ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சி இது பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ஈவன் ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இதில் வந்து இன்னொரு வல்னரபிலிட்டியும் இருக்குது. இப்போ நீங்கள் யூஸ்வலாக பென் டெஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் செக் பண்ணுவீங்கல்ல, இந்த மாதிரி தான். ஸோ டேரெக்டாக திருப்பி லாகின் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் இதில் இன்னொரு வல்னரபிலிட்டி என்னென்னா, இதில் அக்கௌண்ட் லாக் அவுட் கிடையாது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்கே அட்மின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன வருது உங்களுக்கு, இன்வேலிட் யூசர் நேம்னு வருது. ஸோ யூ கேன் பர்ஃபார்ம் அ யூசர் நேம் எனுமரேஷன் அட்டாக். ஸோ அந்த எஃப் சொசைட்டி டாட் டிக் ஃபைல் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு யூசர் நேம் என்னன்னு கண்டுபிடிங்க. அது வந்து எல்ஐட்டுன்னு வரும். தென் ட்ரை ப்ரூட் ஃபோர்சிங் வித் பாஸ்வேர்ட் ஹைட்ரா வச்சு. ஸோ யூல் பை கெட்டிங் எ பாஸ்வேர்ட் அவுட் ஆஃப் இட். ஸோ இது வந்து இன்னொரு டெக்னிக். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பேக் டு மஷின். இப்போ வந்து நம்மக்கிட்ட ரோபோட். ஓகே, ரோபோட்டுக்குள்ளார கீ 2 ஆஃப் 3 அப்படின்னு இருக்கா, இதை நம்மளால் ரீட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ பெர்மிஷன் டினைட் அப்படின்னு வருது. அண்ட் we do also another file பாஸ்வேர்ட் ரா MD5 அப்படின்னு இருக்குது. ஒருவேளை பாஸ்வேர்டு வந்து MD5ல இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை டு ரீட் இட் அவுட். ஸோ நம்ம தனியாக ஹேஷ் என்கோடர் போட்டு நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இது வந்து ரோபோட் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ வி வில் டேக் திஸ் அவுட். ஓகே, நமக்கு இன்னொரு க்ரெடென்ஷியல்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு MD5 ஃபார்மேட்னு. ஸோ we didn't want to identify it. ஸோ இப்போ இது என்ன பண்ணலான்னா, we can try with ஹேஷ்கேட் டு ப்ரூட் ஃபோர்ஸ் இட். பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேஷ்கேட் விக்கி பேஜில் போயிட்டு இது MD5ன்னு நமக்கு தெரியும், அதுக்கு என்ன மோடு யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹேஷ் மோட் 0ன்னு இருக்கா. ஹேஷ் மோட் 0ன்னு கொடுத்தீங்கன்னா இது MD5 எடுத்துக்கும். ஸோ we already know our hash is MD5, so we can use this ஹேஷ் மோட். ஸோ உங்களோட ஹேஷ் லைக் ஷா1 இல்லை மற்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைச்சது ஹேஷ் ஐடென்டிஃபை இல்லைனா யூ கேன் ட்ரை டிஃப்ரெண்ட் மோட்ஸ். ஓகேவா? அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் விக்கி பேஜ். ஸோ இப்போ நான் டேரெக்டாக இங்கே வரேன், ஹேஷ்கேட் -m0 அப்படின்னு கொடுக்குறேன் MD5க்கு. அண்ட் ஓகே, I'll first take this hash file into a text file. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எக்கோ இது வந்து ரோபோட் hash.txt அப்படின்னு கொடுக்குறேன். ஃபைல்குள்ளார ஃபஸ்ட்டு ரீட் ஆகிடுச்சு, சாரி ரைட் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். ரைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹேஷ்டேக் பயன்படுத்தி ட்ரை ப்ரூட் ஃபோர்சிங் இட், சாரி ட்ரை கிராக்கிங் இட். ஸோ இதில் வந்து நம்மளோட ஃபைல் வந்து ரோபோட் hash.txt. தென் யூ நீட் டு பாஸ் அ வேர்ட் லிஸ்ட். ஸோ -wன்னு கொடுக்கலாம், இல்லை -வேர்ட் லிஸ்ட்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஐ ப்ரிஃபர் கோ வித் ராக்யூ. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்டர் இட். ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு கிராக் இட் அவுட். ஓகே, எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு நமக்கு தெரியல. பிகாஸ் இதே ஹேஷ் வேல்யூவை நீங்கள் கிராக் ஸ்டேஷன் இதில் போட்டு வேணாலும் நீங்கள் கிராக் பண்ணி பார்க்கலாம். பட் வில் ட்ரை இட் பேரலி. எல்லாமே ஒரு ட்ரை தான் பென் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ வில் ட்ரை திஸ் மெத்தட் ஆல்சோ. கிராக் ஸ்டேஷனில் கிடைக்குதா? கேப்சா கிராக் இட். யா வி காட் இட். நான் கூட இருக்காதுன்னு நினச்சேன், கிடச்சிருச்சு. மேபி இட்ஸ் MD5. ஸோ அதனால் நமக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேரலாம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கான ரிசல்ட்ஸாக தான் வரும். பட் லெட் இட் ரன், வில் கீப் இட் அசைட். ஓகேவா? ஓகே, இது முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். யா இட்ஸ் டன். ஹேஷ்கேட் ரொம்ப ஃபாஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ABCDலேருந்து Z வரைக்கும் இருக்கும். இதான் வந்து கிராக் பண்ணது.
நமக்கு கிராக் ஸ்டேஷனில் கிடைச்சதும் சிமிலர் ஒன். ஓகேவா? ஸோ வி ட்ரைட் ஆர் பெஸ்ட். அது ரெண்டுத்துலேயுமே நமக்கு அதான் வந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டு வச்சு ரோபோட் அப்படின்ற யூசரில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணலாம். ஸோ எஸ்யூ அப்படின்னு கொடுத்துட்டு ரோபோட் கொடுங்க. ஸோ யூ ஆர் ஸ்விட்சிங் த யூசர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ நவ் யூ ஆர் இன்டு ரோபோட். ஓமை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ பேஷ் ஹைஃபன் ஐன்னு கொடுங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து டிடிஒய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு தாட்டி உங்களுக்கு ரிவர்ஷல் கிடச்சி டிடிஒய் ஸ்பேன் பண்ணீங்கன்னாவே போதும், யூ வில் பி கெட்டிங் இட். ஓகேவா? இப்போது என்ன பண்ணலான்னா, ட்ரை ரீடிங் திஸ் பர்டிகுலர் ஃபைல். கீ 2 of 3. ஓகேவா? ஸோ இதான் வந்து ரெண்டாவது கீ நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் வி வில் பி சப்மிட்டிங் ஹியர். ஓகேவா? இன்னும் ஒரு கீ இருக்குது. ஸோ இது எப்போ நமக்கு கிடைக்கும்னா, நம்ம எப்போ வந்து இந்த மெஷினை ரூட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை ரூட் பண்ணுறதுக்கு we can try running linpiece to check any misconfiguration ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட காலி மெஷினில் linpiece எங்கே இருக்குன்னு பார்ப்போம். linpiece லொக்கேட் பண்ணுங்க. ஓகே, இந்த ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி என்னோட கரண்ட் டைரக்டரியில் வச்சுக்கிறேன். ஓகேவா? எல்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் டைரக்டரியில் இந்த linpiece வந்து வந்துடும். ஸோ இந்த linpiece என்ன எதுக்குன்னா, ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் என்னென்ன அட்டாக் வெக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, பைத்தான் 3-m http server போர்ட் 8081 அந்த மாதிரி எதாவது கொடுப்போம். ஓகேவா? இப்போ நம்மளோட காலி மெஷினில் போர்ட் 8081ல் ஒரு ஹெச்டிடிபி சர்வர் ரன் ஆகுது. அதில் இந்த linpiece வந்து இருக்கும். ஓகேவா? லைக் linpiece வந்து லிஸ்ட் ஆகும், டைரக்டரி லிஸ்டிங் மாதிரி. ஸோ பிஃபோர் செக்கிங் இட், நம்ம இந்த வெப்சைட்டில் அது அது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் கிவிங் டாட் 8081 அப்படின்னு கொடுங்க. ஸோ நவ் யூ காட் திஸ் டைரக்டரி லிஸ்டிங் அவுட் ஆஃப் இட் அண்ட் கண்ட்ரோல் linpiece கொடுங்க, எங்கே இருக்குன்னு வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க்னு கொடுத்துக்கோங்க. ஸோ தட் இப்போ நம்ம இந்த டார்கெட் மெஷினில் டப்ளிகேட் பயன்படுத்தி இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பேக் டு தி டெர்மினல். ஓகேவா? இதில் இது லிஸ்ட் ஆகட்டும். இதில் நம்மளால் மிஸ்டர் ரோபோட்டில் ரோபோட் யூசரில் டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நோ, பெர்மிஷன் denied. ஸோ எப்பயுமே வந்து ஒரு யூசரில் டவுன்லோட் பண்ண முடியாது, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்லி ரூட் யூசரால் மட்டும் தான் இது பண்ண முடியும். ஸோ டெம்ப் டைரக்டரியில் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ டெம்ப் டைரக்டரியில் வி கேன் ஏபிள் டு சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட். இங்கேயுமே நமக்கு ஹிட்டு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இது இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. பேக் டு த ரோபோட் மிஷின் எல்எஸ் கொடுங்க. ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஞ்ச் த மோட் ஆஃப் பெர்மிஷன் linpiece.sh அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ linpiece வந்து ரன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை ரன் பண்ணி ஒரு ஃபைலுக்குள்ளார வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா linresults.txt அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ let it run. It will take some time. இது ரன் ஆகுதா இல்லையானே தெரியல. இது ரன் ஆகுது, பட் இது எல்லா கண்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு அந்த linresults.txt வந்து ரைட் ஆகுது. ஸோ அதான், இதுவே நீங்கள் ./linpiece.sh அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் ரன் ஆகுறது தெரியும். சம்திங் ஃபிஷி, உங்களுக்கு ஏதோ ஒரு எரர் வருது. சாரி, ட்ரை அகைன். இதில் கண்ட்ரோல் சி கொடுத்தா ஷெல் போயிடுமான்னு பயமாக இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, போகலாம். ரிசல்ட்ஸை ரன் பண்ணி பார்ப்போம். யா, இட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். யா, இது நமக்கு ரைட் ஆயிடுச்சு. பட் ஏன் அந்த எரர் மெசேஜ் வந்து தெரில. ஓகே, இந்த ரிசல்ட்ஸை டாப்லேருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்குன்னு. ஓகே, ஏதோ பாதியிலேருந்து தான் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் மறுபடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ரெட் எல்லோ அப்படின்னா 99% PE வெக்டார், ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வெக்டார்.
ரெட்டுங்கிறது யூ மஸ்ட் டேக் அ லுக் அட் இட். ஸோ இங்கே வந்து இந்த பர்ட்டிகுலர் பாக்ஸில் ரெட் எல்லாமே உங்களுக்கு பச்சை கலரில் தெரியுது. பட் இதுவே நீங்கள் காலி மிஷினில் ரன் பண்ணீங்கன்னா ஒழுங்காக தெரியும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் பேரலாக உங்களுக்கு ரன் ஆகுது பேக் எண்டில். ஓகேவா? இட் won't டேக் மச் டைம், நாட் ஈவன் 1 மினிட். இது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். லெட்ஸ் டேக் அ லுக். ஓகே, இது ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ வில் கம் ஃப்ரம் த டாப். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஏதாவது க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கா, பாஸ்வேர்ட்ஸ் இருக்கா, இல்லை சூடோ ப்ரிவிலேஜஸில் ஏதாவது இருக்கா, இல்லை எஸ்யூஐடி பிட்ஸ் இருக்கா, அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள். பட் ஐ ஆல்ரெடி நோ இதில் வந்து எஸ்யூஐடி பிட்ஸ் இருக்குது. லைக் அது எஸ்யூஐடி பிட்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். எஸ்யூஐடி பிட் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் கமாண்ட் அப்படின்னு கொடுங்க. இது புதுசாக ஏஐ மோடில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, கூகுள் ஜெமினியா? எல்லாத்துலேயும் ஏஐ, எங்கே திரும்பினாலும் ஏஐ. ஸோ நமக்கு தேவை கமாண்ட் தான். சம்வேர் ஐ சீன் இட், மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, லினக்ஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் சம்வேர் ஃபைண்ட் கமாண்ட் இருக்கும். ஓகே, இதுதான் ஆக்சுவலி இதுதான். ஸோ இதை ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த மெஷினில் உள்ள எஸ்யூஐடி பிட்ஸ்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் ஓகே, இப்போ இது ரன் ஆயிடுச்சா? இதில் எஸ்யூஐடி பிட்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஃபிஷ்ஷியாக தெரியும். ஓகே, இங்கே என்மேப்னு இருக்கா? ஸோ என்மேப்பை வச்சுமே வந்து உங்களால் எஸ்யூஐடி பிட் பண்ணி ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் இந்த சூடோ -L இதெல்லாம் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஓகேவா? சூடோ -Lன்னு கொடுத்தா உங்களுக்கு ரோபோட்டோட பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ ரோபோட்டோட பாஸ்வேர்டு இதுதான். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதானு. ஓகே, இல்லை, நம்மளால் சூடோவில் எதுவுமே பண்ண முடியாது. யூசர் ரோபோட் மே நாட் ரன் சூடோ. மேபி அவர் சூடோஸ் லிஸ்ட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இபிசி சூடோ permission denied, we are unable to see it. பிடிசி பாஸ்வேர்ட் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து மிஸ்டர் ரோபோட்டும் அண்ட் ரூட் மட்டும்தான் 2 யூசர்னு நினைக்கிறேன். மீதி அந்த டீமன் இதெல்லாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, நமக்கு என்மேப் வந்து எஸ்யூடி பிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணால் கிஃப்ட் ஓபன்ஸ் இருக்குல்ல, அதில் போயிட்டு என்மேப்புக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து கிஃப்ட் ஓபன்ஸ். யூனிக்ஸ் பைனரிக்கான எஸ்யூஐடி ஆர் சூடோ ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் இதுக்கான நிறையா திங்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் கிஃப்ட் ஓபன்ஸ் எப்படி பயன்படுத்துறதுன்னு. ஸோ இதில் என்மேப்னு டைப் பண்ணுவோம். ஸோ என்மேப்னு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வருதா? சூடோவில் என்ன பண்ணலாம், எஸ்யூஐடியில் என்ன பண்ணலாம், அதெல்லாம் வருதா? ஸோ எஸ்யூஐடி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து எஸ்யூஐடி என்ன, இஃப் த பைனரி has a SUID bit set, it does not drop the elevated privilege, may be abused to access the file system, escalate or maintain privilege as a SUID backdoor. If you run the submit argument something இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து சூடோவுக்குமே இருக்குது. அண்ட் if the binary is allowed to run as a super user by sudo, it does not drop privilege may be used to access the file system escalate. அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை பயன்படுத்தி பார்க்கலாம். ஸோ the interactive mode available on versions 2.02 and 5.21 can be used to execute the shell command. ஃபர்ஸ்ட் அந்த nmap வந்து அந்த பாத் எங்கே இருந்தது? ஓகே, யூசர் பென் nmap. ஓகே, இதை ஃபஸ்ட்டு நம்மளால் ரன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அண்ட் அதோட வேர்ஷனை தெரிஞ்சுக்கலாம். தென் வில் ட்ரை டு do it. ஓகே, we have a interactive mode. இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் 3.8.1. ஸோ இவங்க என்ன சொன்னாங்க, 2.02 5.2.1 இன்டராக்டிவ் மோடு இருக்குது அப்படின்னு. ஸோ என்மேப் இன்டராக்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டோம். இது கொடுக்கறதுக்கு முன்னாடியே நமக்கு ஆக்சுவலி இது இன்டராக்டிவ் மோடு வந்து வந்துடுச்சு. ஸோ வில் ட்ரை ஒன்லி திஸ் ஒன். எக்ஸ்க்ளமேட்டரி எஸ்ஹெச் அப்படின்னு கொடுப்போம். ஸோ கொடுத்தோன்னே உங்களுக்கு ரூட் ப்ரிவிலேஜ் கிடச்சிச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்மேப் ஒன்று வந்து எஸ்யூஐடி பிட் என்மேப்பில் வந்து இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்மேப் வந்து லோயர் வெர்ஷன் ரன் ஆச்சு இதில் இவங்க போட்டிருக்க மாதிரி. ஸோ உங்களுக்கு இன்டராக்டிவ் மோட் ஆக்டிவேட்டில் இருந்துச்சு இந்த வெர்ஷனுக்குள்ளார்னா யூ கேன் ஏபிள் டு கெட் அ ரூட் ஷெல் இமீடியட்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோம் லைனை சும்மா கொடுத்து பாருங்கள்.
நீங்கள் ரூட் யூசர் ஆகிடுவீங்க. ஓகேவா? இப்போ நான் டேரெக்டாக சிடி ரூட் யூசரில் போய்ட்டு நமக்கு கீ இருக்கான்னு பார்ப்போம். கீ 3 கிடச்சிருச்சு. அண்ட் ஜஸ்ட் வில் சப்மிட் இட். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் மிஸ்டர் ரோபோட் சேலஞ்ச். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். கொஞ்சம் நிறையா ட்ரிக்ஸ் இருக்குது. நிறையா என்ன சொல்கிறது, ஹேஷ் கேட் பயன்படுத்தணும், நிறையா டூல்ஸ், ஹேக் டூல்ஸ் பயன்படுத்தணும், ஹேஷ் வேல்யூஸ் எப்படி கிராக் பண்ணுறது, எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சீக்கிரமாக. பை கைஸ், see you then, take care, bye.